இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருக்கா இல்லையா, கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா, பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணோம். செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாமல் கூட இருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸில் எப்படி செக் பண்ணி பார்க்குறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணுறதா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா ஹோம் பேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லி வரும். இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பயனாளர் குறியீடு கடவுள் சொல் 2 கேட்டிருப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே கேண்டிடேட்டுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதிலே ப்ரொஃபைல், கரண்ட், அப்ளிகேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். அடுத்ததாக அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு 3 எக்ஸாம் நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரீ கன்செஷன் இருக்குது. 4வது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர், எக்ஸாம் நேம், உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, ரிஜிஸ்டர் நம்பர் 8 ஜென்ரேட் வரும். அடுத்ததாக பேமெண்ட் கேட்டகரி உங்களுக்கு ஷோ ஆகும். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் இதன் மூலமாக செக் பண்ணிவிட்டு 3 எக்ஸாமுக்குள்ளே இருந்தால் ஃப்ரீ கன்செஷன் இருக்குது. 3 எக்ஸாமுக்கு மேலே அப்ளை பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக மறுபடியும் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி, போஸ்ட் நேம், ஸ்டேட்டஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் சில பேருக்கு பெண்டிங்னு வரும். பெய்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் பெண்டிங்கில் இருந்ததுன்னா இதிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷன் பெண்டிங்கில் இருந்தால் நீங்கள் நியூ டிரான்சாக்ஷன் பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கான ஏற்கனவே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கன்ஃபார்ம் ஆயிருந்தால் தான் உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக சப்மிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் செக் பண்ணணும், அப்ளை பண்ணியிருக்கவங்களும் கண்டிப்பாக செக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.